Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 10ல இருக்கிற ஒரு போம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ யூனிட் 10 நம்ம பார்த்தோம் அப்படின்னா விமன்ஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ ஃபுல்லாக வந்துட்டு விமன்ஸ் ரைட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இங்கிலீஷில் எழுதின ஒர்க்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்ப்போம் இந்த யூனிட் முழுக்கவே. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு இந்த விமன்ஸ் சஃபரிங்ஸ் எல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஒர்க்குமே இருக்கும். சஃபரிங்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ற மாதிரி தான் இந்த யூனிட் முழுக்கவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இருந்தாலுமே என்ன சொல்றது, ஒரு ரியல் ஃபேக்டை வந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த யூனிட் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூடித் ரைட் அவங்க எழுதின ரெக்வெஸ்ட் டு எ இயர். ஓகே, அந்த ஒர்க்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு தி போம், லெட் அஸ் லேர்ன் அபவுட் few things about Judith Wright. ஓகே, ஸோ ஜூடித் ரைட், ஸோ இவங்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூடித் அருஞ்சில் ரைட். ஓகே, இதுதான் இவங்களுடைய ஃபுல் நேம். அண்ட் தென் ஷி வாஸ் born on May 31st 1915ல அர்மிடேல், நியூ சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல இவங்க பிறந்திருக்காங்க. அண்ட் தென் டைட் June 25th 2000 கான்பரா ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரியில வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இறந்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் போயட்டு. தென் இவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மாடர்ன் இடியம். அண்ட் தென் இவங்க நிறைய ஸ்கில்ஃபுல் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இஸ் நோட்டட் ஃபார் ஸ்கில்ஃபுல் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் இவங்களுடைய எஜுகேஷனை வந்துட்டு இவங்க எங்கே படிக்கிறாங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி, அங்கே தான் வந்துட்டு இவங்களுடைய எஜுகேஷன் வந்து இருக்கு. ஸோ அங்கே அவங்களுடைய எஜுகேஷனை வந்து இவங்க முடிச்சதுக்கு அப்புறம் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் வந்துட்டு என்னவா ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் எ செக்ரட்டரி, ஓகே, யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா செக்ரட்டரியாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் தென் ஸோ அப்படியே அவங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் என்ன பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரரி ஜேர்னலை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதனோட நேம் தான் மீன்ஜெல். ஓகே, எஸ். ஸோ in 1945 Judith Wright's poetry began to appear in magazines. ஓகே, ஸோ மேகசைன்ல இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. எப்போனா 1945ல இருந்து. ஓகே, ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் போயட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த மூவிங் இமேஜ். எப்போ வந்தது அப்படின்னா 1946ல. ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணி விமன் டு மேன் 1949ல, அண்ட் தென் த கேட்வே 1953ல, த டூ ஃபயர்ஸ் 1955ல, the other of 1966, and then alive 1973ல. ஓகே, ஸோ இவங்களுடைய நிறைய ஒர்க்ஸ், much of her poetry was marked by restrained and lyric verse that decried materialism and outside influences on native cultures. ஓகே, ஸோ இவங்களுடைய நிறைய வேர்சஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்தது, எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் decried மெட்டீரியலிசமும் அண்ட் தென் அவுட்சைட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் நேட்டிவ் கல்ச்சர்ஸ். ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நிறைய வேர்சஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சென்ஸ் லிரிக் வேர்ஸ். ஓகே, அண்ட் தென் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் த நேச்சர் ஆஃப் லவ் 1966ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் ஆர் கலெக்டட் போம்ஸ் 1942 to 1970 in 1971.
Okay, and then she also wrote several children's books as well as biographical essays. An Australian poet, Charles Harper, and an Australian short story writer, Henry Lawson. Okay, so நீங்க நிறைய புக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம essays on Australian poet Charles Harper and then Australian short story writer Henry Lawson. So இவங்கள பத்தின biographical essaysம் இவங்க எழுதியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. So this is important. Okay. Yes. So next, further volume of poetry, Pantham Dwelling, was published in 1985. So a noted activist right campaign for such causes as conservation, peace, and then aboriginal land rights. Okay, so that's all about the particular person, Judith Wright. Okay, so Judith Wright, அவங்களோட full name பார்த்தோம், அவங்களோட birth பார்த்தோம், அவங்களுடைய death பார்த்தோம், அவங்களோட ஸ்கூல் அவங்களோட எஜுகேஷன் அவங்க எங்க பண்ணாங்கன்றது பார்த்தோம். தென் ஆஃப்டர் தட் அவங்களுடைய லிட்ரரி கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் மேகசைன்ல வந்துட்டு அப்பியர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் போயட்ரிஸ் எழுதுனாங்க, போம் எழுதுனாங்க, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுனாங்க, எஸ்ஸேஸ் எல்லாம் எழுதுனாங்க. ஸோ என்னென்ன ஒர்க்ஸ் அதனோட டைட்டில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஜூடித் ரைட். ஓகே, ஸோ லெட் அஸ் என்டர் இன்டு த போம் ரெக்வெஸ்ட் டு அ இயர். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போமை வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு நிறைய கிளாஸஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம சின்ன சின்ன போமா இருந்தாலும் சரி, பெரிய போமா இருந்தாலும் சரி, மேக்சிமம் ஒரிஜினல் லைன்ஸ் வச்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது சொன்னேன். நம்ம ஸ்டார்டிங்ல வெறும் சம்மரியை மட்டும் படிச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் பக்கத்துல வரும்பொழுது நம்மளால படிக்க முடியாது. ஸோ சம்மரியை படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சம்மரி வந்துட்டு நமக்கு ஒரு செகண்டரி சோர்ஸ் மட்டும்தான், ஒரிஜினல் லைன் தான் நமக்கு பிரைமரி சோர்ஸ். ஸோ ஒரிஜினல் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ எஸ், ரெக்வெஸ்ட் டு அ இயர். இங்க ஜூடித் ரைட் என்ன பண்றாங்கன்னா, அந்த கம்மிங் இயர்ல ரெக்வெஸ்ட் பண்றாங்க அந்த இயர் கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நீ வந்து கொடு அப்படின்னு சொல்லி. ஓகே, திஸ் இஸ் தீம் ஆஃப் ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்ட் பண்றாங்க அந்த இயர் கிட்ட. நாமளுமே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம், இப்போ டிசம்பர் வந்துருச்சு, டிசம்பர் முடிச்சுட்டு ஜான் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், இந்த வருஷத்துல லாஸ்ட் இயர்ல நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் வந்து பண்ணேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணேன், ஆனா இந்த வருஷம் நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் எடுப்போம். இது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எப்படியோ அதே மாதிரி ஒரு காமனான ஒரு தீம் தான் இது. ஜூடித் ரைட் ஒரு அப்கமிங் ஒரு இயர் கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சினா இதை எனக்கு கிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்றாங்க ஜூடித் ரைட். ஓகே, எஸ், ஸோ ரெக்வெஸ்ட் டு அ இயர். If the year is meditating a suitable gift, if the year இருக்கு இல்லையா, அந்த இயர் கிட்ட நீ எனக்கு meditating a suitable gift, இந்த இயர் கிட்ட அவங்க பேசுறாங்க. if இந்த இயர் இந்த வருஷம் நீ எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்ச, சூட்டபிளான கிஃப்ட் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம இப்ப யூஜி டெட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருப்போம். கடவுளே இந்த வருஷம் நான் என்ன பண்ணிடணும், எப்படியாச்சும் 2022 இதுல நான் வந்து நார்மலான ஒரு பர்சனா இருக்கேன், 23ல நான் என்ன ஆயிடணும், கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்போம் இல்லையா? கடவுளே இந்த 23ல நான் என்ன பண்ணிடணும், எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆயிடணும்னு நினைப்போம் இல்லையா? நீ எனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைச்சுன்னா இதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா கடவுள்கிட்ட? அந்த மாதிரி தான் அவங்களும் ரெக்வெஸ்ட் பண்றாங்க. இந்த வருஷத்துல சூட்டபிளான கிஃப்ட் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஐ ஷுட் லைக் இட் டு பி த ஆட்டிடியூட் ஆஃப் மை கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். நான் ஒரு விஷயத்த லைக் பண்றேன், அந்த விஷயத்த எனக்கு கொடு. ஐ ஷுட் லைக் இட், நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, டு பி த ஆட்டிடியூட்
யாருடைய ஆட்டிடியூட் அப்படின்னா ஆஃப் மை கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். ஓகே, நாட் கிராண்ட் மதர், கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். ஓகே, லெஜெண்டரி டிவோட்டி ஆஃப் த ஆர்ட்ஸ். அதாவது இந்த வருஷத்துல நீ எனக்கு ஏதாச்சும் சூட்டபிளான கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சனா ஐ ஷுட் லைக் இட். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை எனக்கு கிஃப்ட் பண்ணு. என்ன அப்படின்னா யாருடைய ஆட்டிடியூட் எனக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆட்டிடியூட எனக்கு கொடு. எதுக்காக கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட ஆட்டிடியூட் அவங்க வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னா அவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா she is not a normal person, she is a devotee, legendary devotee of the arts. ஓகே, சோ அதனால நீ என்ன பண்ணு, என்னுடைய கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட ஆட்டிடியூட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருக்கிட்ட, அந்த பர்டிகுலர் இயர் கிட்ட. எந்த இயர் அவங்க கேக்குறாங்கன்னு சொல்லல. ஓகே, மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லல. ஓகே, எஸ். சோ who having 8 children, அவங்களுடைய கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க, 8 சில்ட்ரன் இருக்காங்க. and little opportunity for painting pictures. அவங்களுக்கு 8 சில்ட்ரன் இருந்ததுனால frequently உட்கார்ந்து என்ன பண்ண முடியாதுன்னா பெயிண்டிங் பண்ண முடியாது. ஓகே, எஸ். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி தான், எப்பவாச்சும் டைம் கிடைக்கும், அந்த டைம்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிக்சர்ஸை பெயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, sat one day on a high rock. ஒரு நாள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹை ராக், ஒரு ஹையஸ்டான ஒரு பிளேஸ்ல ஒரு ராக் மேல உட்கார்ந்து இருக்காங்க. யாரு, கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். beside a river in Switzerland. எங்க, சுவிட்சர்லாந்துல. ஓகே, சோ அவங்க எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா beside a river. சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு ரிவர் பக்கத்துல ஒரு ஹைட்டான ஒரு ராக் மேல she is sitting and from a difficult distance viewed. difficult distance here என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல பாக்குறோம், நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்துட்டு நம்மளால ஈஸியா வந்து பார்க்க முடியும். டிஃபிகல்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்க இருந்து ரொம்ப தூரத்துல, அங்க இருக்கிற வியூ நமக்கு கிளியரா தெரியாது. ஓகே, அததான் இங்க டிஃபிகல்ட் டிஸ்டன்ஸ்னா ரொம்ப கஷ்டமான டிஸ்டன்ஸ் அப்படின்னா அப்படி மீனிங் கிடையாது, கொஞ்சம் தூரத்துல அந்த வியூ வந்து நமக்கு கிளியரா தெரியாது. ஓகே, சோ அததான் டிஃபிகல்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் தூரத்துல, இங்க இருந்து பார்த்தாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது அவ்வளவு கிளியரா தெரியுது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் தேர் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, எஸ். ஹர் செகண்ட் சன். சோ டோட்டலா உங்களுக்கு எத்தனை சில்ட்ரன், 8 சில்ட்ரன். ஹர் செகண்ட் சன், அவங்களுடைய இரண்டாவது பையன், பேலன்ஸ்ட் ஆன் எ ஸ்மால் ஐஸ் ஃப்ளோ. ஸோ அந்த சுவிட்சர்லாந்துல அங்க இருக்கிற அந்த பிளேஸ் எப்படி இருக்கும், ஃபுல்லா அந்த கிளைமேட் வந்து இப்ப நார்மலா நம்ம இங்க இருக்க மாதிரிலாம் இருக்காது இல்லையா. ஸோ உங்க நிறைய அந்த ஐஸ் கிளைமேட் தான் அதிகமா இருக்கும் இல்லையா. எஸ், அந்த ஐஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளோ ஆயிட்டு வரும் இல்லையா. ஸோ அதுல அந்த செகண்ட் சன், அவங்களுடைய செகண்ட் சன் என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு வரான். drift down the current toward a waterfall that struck rock bottom 80 feet below. புரியுதா உங்களுக்கு? அதாவது அந்த பாய் என்ன பண்றான்னா அந்த ஃப்ளோ, அந்த ஐஸ் ஃப்ளோல அவன் மிதந்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஓகே, அவன் மிதந்துட்டு வந்துட்டு இருக்கிறது எப்படி இருக்கு, toward a waterfall. அந்த ஐஸ் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் ஃப்ளோ எங்க போய் சேருது அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ல போய் சேரும். ஓகே, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா struck rock bottom 80 feet below. ஓகே, அவன் அப்படியே மிதந்து வந்து அந்த வாட்டர் ஃபால்ல மிக்ஸ் ஆகி போய் கீழே விழுவான். அந்த வாட்டர் ஃபால் எங்க போய் ஜாயின் ஆகுது அப்படின்னா 80 feet below. மேல இருந்து பார்த்தப்பனா 80 அடி கீழால போய் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த வாட்டர் வந்துட்டு மிக்ஸ் ஆக போகுது. அதுலதான் அவங்களுடைய செகண்ட் சன் அடிச்சுக்கிட்டு வரான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எஸ். ஒரு பாய்,
அவங்களுடைய கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட செகண்ட் சன்னு அங்க அங்க அந்த ஐஸ் ஃப்ளோல மிதந்து வந்துட்டு இருக்கான். அந்த அந்த ஃப்ளோ, அந்த ஐஸ் ஃப்ளோ எங்க போய் மிக்ஸ் ஆகுது அப்படின்னா வாட்டர் ஃபால்ல போய் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி அந்த தண்ணி எங்க போய் சேரும் அப்படின்னா 80 ஃபீட் பிலோல போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 80 அடி கீழே போய் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த தண்ணி போய் சேர போகுது. ஸோ அதுல தான் என்ன பண்ணிட்டு இருக்கான், அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான், மிதந்து வந்துட்டு இருக்கான். எஸ். ஸோ நெக்ஸ்ட் while அப்போ her second daughter இங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய செகண்ட் சன்னை வந்துட்டு சொன்னாங்க. சோ இங்க யார சொல்றாங்க, அவங்களுடைய செகண்ட் டாட்டரை சொல்றாங்க. while her second daughter impeded அப்படின்னா தடுக்கிறது. ஓகே, while her second daughter impeded no doubt by the petticoats of the day. ஓகே, so here நம்ம சைடுலாம் பாத்தீங்க அப்படின்னா petticoat அப்படின்னா ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, சோ நம்ம சாரிக்குள்ள வியர் பண்ணுவோம் இல்லையா, சோ அததான் வந்துட்டு பெட்டிகோட்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் அங்க எல்லாம் வந்துட்டு ஃபாரினர்ஸ் எல்லாம் பெட்டிகோட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் அந்த கவுன் இருக்கும் இல்லையா, சோ அததான் வந்துட்டு பெட்டிகோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மீனிங் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா. எஸ், தட் இஸ். ஸோ இங்க நம்மள வந்துட்டு இன்ஸ்கர்ட் அதை தான் பெட்டிகோட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேர்ள் கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட செகண்ட் டாட்டர் அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பெட்டிகோட்டை யூஸ் பண்ணி அந்த பாய் அடிச்சுட்டு போறான் இல்லையா, அதை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா தடுக்க முயற்சி பண்றாங்க. அவன் அடிச்சுட்டு போறதை ஏதாச்சும் ஒரு வழியில அவனை வந்து சேவ் பண்ணணும் இல்லையா. சோ அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பெட்டிகோட்டை என்ன பண்றாங்கன்னா வச்சு தடுக்க முயற்சி பண்றாங்க. சோ அது என்ன ஆகுது, முடியல. stretched out a lost hope alpenstock. சோ அவங்க வந்து தடுக்க முயற்சி பண்றாங்க. என்னன்னா அவங்களுடைய பிரதர் வந்துட்டு என்ன பண்றான், அந்த ஐஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், அப்படியே ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கான், மிதந்து போயிட்டே இருக்கான். அவனை எப்படியாச்சும் சேவ் பண்ணணும். அதனால பெட்டிகோட் யூஸ் பண்ணாங்க, அவங்களால சேவ் பண்ண முடியல. சோ ஃபைனலா அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு. என்னன்னா ஒரு ஆல்பென்ஸ்டாக். ஆல்பென்ஸ்டாக்னா என்னன்னா போலீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, லத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு உடன் ஸ்டிக் வந்து இருக்கும், அதுல அதனோட எண்ட்ல வந்து என்ன இருக்குன்னா அயன் ராட் இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆல்பென்ஸ்டாக். ஓகே, சோ அத வந்து அந்த சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. சோ இப்பெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சோ அதெல்லாம் இப்ப போலீஸ்க்கெல்லாம் நிறைய இடத்துல டியூட்டிஸ், நைட் டியூட்டிஸ், நிறைய டிஃபிகல்ட்டியான பிளேசஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா. சோ அந்த ஸ்டிக்கை வந்து அவங்க நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. கீழே வந்து அந்த அயன் அந்த இரும்பு வச்சு கொஞ்சம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கால்வாசி ஸ்டிக்கை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகனா ஒரு நைட் டியூட்டிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதை கீழே வச்சு தட்டிட்டே போனாங்க அப்படின்னா அது நிறைய நம்ம வந்து கரெக்டான வேலை தான் போறாங்களா, இல்ல வந்து வாட்டர்ல போறாங்களா, இல்ல எங்க ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறதுல வந்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்ன்றதுக்காக அந்த ஸ்டிக்கை அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சோ இப்பெல்லாம் அடிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க இல்லையா, அடிக்கிறதுக்காக இல்லைன்னா அது சும்மாவே தான் இருக்கு இல்லையா. எஸ், சோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா. சோ அந்த ஸ்டிக்கை தான் ஆல்பென்ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அது அவங்க என்ன பண்றாங்கன்னா எடுத்து நீட்டி அந்த அவங்களுடைய பிரதரை காப்பாத்துறாங்க. which luckily later caught him on his way. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க அந்த ஸ்டிக்கை கொடுத்து அவனை சேவ் பண்ணிட்டாங்க. இதுதான் சி. ஓகே, nothing it was evident. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. could be done. இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்றதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. and with the artist isolating eye, அதாவது ஆர்டிஸ்ட், போயட், நார்மல் ஹியூமன் பீயிங் இவங்க 3 பேரோட சைட் பார்வைக்குமே வித்தியாசமான அர்த்தம் அப்படிங்கிறது உண்டு. என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு நார்மலான மனுஷன் ஒரு விஷயத்தை பார்த்தா நார்மலான ஒரு திங் இல்லையா. அதுவே ஒரு ஆர்டிஸ்டோ ஒரு போயட்டோ அதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை, அந்த சைட் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய வியூ ஒரு புது அர்த்தத்தை அந்த அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு கொடுக்கும்.
ஓகேவா? ஸோ எப்படி வந்துட்டு நம்ம மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ்ல ஹாஸ்லிட் வந்து சொல்வார் இல்லையா? என்ன சொல்வாரு? எனக்கு இப்போ போயட்ரி எழுதுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு காட் கொடுத்திருந்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற இந்த ரோடையே ஒரு போமா எழுதுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ எஸ், அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி பார்வை அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா எவிடன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா ஆர்டிஸ்ட் ஐசோலேட்டிங் ஐ மை கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் ஹேஸ் ஸ்டில்லி ஸ்ட்ரக்சர்ட் த சீன். என்ன பண்ணாங்களாம், தான் பையன் அங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவன் ஐஸ்ல அடிச்சுட்டு போய் தண்ணியோட கலந்து போக போறான், உயிரை வந்து விட போறாங்கிறத போய் காப்பாத்தணுங்கிறத அவங்களுக்கு தோணல. அவங்களுடைய செகண்ட் டாட்டர் வந்து காப்பாத்தினாங்க. இந்த ஒரு விஷயத்த இந்த அம்மா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, she has still எந்த விதமான இதுவும் இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, structure the scene. அப்படியே அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அதை அப்படியே வந்துட்டு வரைஞ்சிட்டாங்க. the sketch serves to prove the story by. அந்த sketch என்ன பண்ணுதாமா, இப்ப இருக்கு என்கிட்ட, to prove the story by. அந்த ஸ்டோரியை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு அந்த பெயிண்டிங் வந்து இப்ப என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, சோ here if you have no mother's day present plan, அதாவது மதர்ஸ் டே நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த மதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வருஷமும் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செலிப்ரேட் பண்றதுக்கு நீ ஏதாச்சும் கிஃப்ட் எனக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணி இருந்த அப்படின்னா, ஓகே, சோ எனக்கு மதர்ஸ் டே if you have no mother's day present planned, மதர்ஸ் டேக்கு நீ எனக்கு கிஃப்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணாம இருந்திருப்ப இல்லையா, ஏதாச்சும் கொடுப்போம். அது மதர்ஸ் டே வருது அப்படின்னா தான் கொடுப்போம், உமன்ஸ் டே வருது அப்பதான் நம்ம பர்த்டே வருது அப்படின்னா, இல்ல ஒரு நியூ இயர் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோரா இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்துட்டு இதான் நம்ம கிஃப்ட் பண்ணணும், சர்ப்ரைஸா பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீ எனக்கு இந்த மதர்ஸ் டேக்கு ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தா, ரீச் பேக் அண்ட் பிரிங் மீ த ஃப்ரம்லெஸ் ஆஃப் அ ஹேண்ட். எனக்கு என்ன பண்ணேன், அந்த கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த நல்ல ஃப்ரம்னஸ் ஆன அவங்களுடைய ஹேண்ட ஓகே எனக்கு கிஃப்ட் பண்ண. அவங்களுடைய ஹேண்ட் அப்படின்னா அவங்களுடைய பாடியில இருக்கிற அந்த ஹேண்ட்ல அந்த ஆர்டிஸ்ட் அவங்க டிரா பண்ணுவாங்க, அந்த பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கெப்பாசிட்டி ஓகே. ஸோ அவங்களுடைய ஹேண்டை வந்து எனக்கு கிஃப்டா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த இயர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, so that's all the poem request to a year. So again let us yes, so if the year is meditating a suitable gift, ஓகே, ஸோ நீ எனக்கு ஏதாச்சும் சூட்டபிளான கிஃப்ட் பண்ணணும்னா ஐ ஷுட் லைக் இட். எனக்கு வந்து இதுதான் நான் வந்து விரும்புறேன், எனக்கு யாரோட கூட அப்படின்னா கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட ஆட்டிடியூட வந்துட்டு எனக்கு கூட. அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல கிரேட்டஸ்ட் ஒரு டிவோட்டியான ஒரு பர்சன். எதுல அப்படின்னா ஆர்ட்ஸ்ல. அவங்களுக்கு 8 சில்ட்ரன் வந்து இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பெயிண்டிங்ல வந்துட்டு அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லை. ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பெயிண்டிங்கை வந்துட்டு பண்ணாங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ராக் கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க சுவிட்சர்லாண்ட்ல. அவங்களுக்கு பக்கம் ரிவர் இருக்கு. அவங்களுடைய செகண்ட் சன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஐஸ்ல வந்துட்டு அப்படியே மிதந்து வந்துட்டு இருக்கான். அவங்களுடைய செகண்ட் டாட்டர் போயிட்டு தடுக்கிறாங்க அவங்களோட பெட்டிக்கோட்டை யூஸ் பண்ணி. அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா அவங்க காப்பாற்ற முடியல. அதனால ஒரு ஆல்பன் ஸ்டாக் ஸ்டிக்கை கொடுத்து அவனை சேவ் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா சடனா அதை வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணி அதாவது பெயிண்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அது இப்போ வரைக்கும் எங்கிட்ட இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டேலண்டடான பர்சன் என்னுடைய கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். நீங்க மதர்ஸ் டேக்கு எனக்கு கிஃப்ட் பண்றதுக்கு எதுவும் பிளான் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு என்னுடைய ஃப்ரம்னஸ் ஆஃப் ஹர் ஹேண்ட், என்னோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட ஹேண்டை எனக்கு கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர் கிட்ட இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, okay, so let us see the summary of the text.
ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மரி பார்க்க போறோம். ஸோ த ஸ்பீக்கர் சேஸ் தட், இந்த ஸ்பீக்கர் வந்து சொல்றாங்க தட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் த இயர் இட் செல்ஃப் இஸ் ட்ரைங் டு திங்க் ஆஃப் அ வர்த்தி பிரசன்ட் டு கிவ் ஹர், அந்த இயர் அவங்களுக்கு ஏதாச்சும் வர்த்தியா நல்லா வர்த்தபிளான ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சது அப்படின்னா, she would like her, யார் என்ன அவங்களுக்கு வேணும் அப்படின்னா, கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். ஓகே, the way of seeing the world. இப்போ அதாவது இந்த அவங்களுடைய அந்த திங்கிங் கெப்பாசிட்டியை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்களுடைய பையன், அதாவது நார்மலாவே பேரண்ட்ஸ்க்கு தன்னுடைய பசங்க அப்படின்னாவே ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? என்னதான் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தைங்க மேல ஒரு தனி பாசம், தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிற பாசம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்போ இங்க அவங்களுடைய சன்னு அவனுடைய என்ன பண்ண போறான், சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒரு விஷயம் தப்பா வந்து இப்ப நடக்க போகுது. தப்பா இந்த சென்ஸ் அவன் அடிச்சுட்டு போய் அந்த கீழே விழுந்து இறந்து கூட போகலாம் இல்லையா? சோ அப்போ வந்து அவனை சேவ் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தோணவே இல்லை. அவங்க நடந்துட்டு இருக்க விஷயத்த அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க டாட்டர் போய் சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணல, வேற எந்த ஆக்டிவிட்டிஸுமே அவங்க வந்து பண்ணல. சடனா என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கு இல்லையா? எஸ், இதோ அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கிராண்ட்மதர்ஸ் வே ஆஃப் சீயிங் த வேர்ல்ட், ஹர் கிரேட் கிரேட் கிராண்ட்மதர் ஃபேமஸ்லி லவ்ட் ஆர்ட். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஆர்ட் மேல ரொம்பவுமே லவ், டிவோட்டின்னு அவங்க போம் லைன்லயே சொல்லிட்டாங்க இல்லையா? எஸ், பட் seeing as she had 8 kids, அவங்களுக்கு 8 குழந்தைங்க இருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியல, ஆஃபன் அடிக்கடி உட்கார்ந்து அந்த பெயிண்ட் பண்றதுல டைமிங் வந்து அவங்களுக்கு வந்துட்டு செட் ஆகவே இல்லை. இட் வாஸ் டிஃபிகல்ட்டி ஃபார் ஹர் டு ஃபைண்ட் டைம் டு பெயிண்ட். ஸோ ஒரு நாள் she was perched, உட்கார்ந்துருக்காங்க. perched அப்படின்னா சிட்டிங். ஓகே, so sitting on the top of towering rock next to a river in Switzerland. ஒரு ரிவர் பக்கத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த ரிவர் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. அந்த ரிவர் பக்கத்துல பெரிய ராக் மேல ஹைட்டா she is sitting, உட்கார்ந்துருக்காங்க. She looked down from the great height and saw her second eldest son clinging to a small sheet of free floating ice. எப்படி வந்து ஒரு தண்ணியில ஒரு சின்ன பேப்பரை போட்டு அதை அடிச்சுக்கிட்டு அப்படியே எந்த விதமான ஸ்டக்கும் இல்லாம அப்படியே மிதந்து போயிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி இவங்களுடைய செகண்ட் சன்னும் அந்த ஐஸ் ஃப்ளோல என்ன பண்ணிட்டு இருக்கான், அப்படியே மிதந்து வந்துகிட்டு இருக்கான். He was being swept by the current toward a waterfall which fell 80 feet to the rocks below. ஓகே, அந்த வாட்டர் ஃபால் போய் எங்க மிக்ஸ் ஆக போகுதுன்னா 80 அடிக்கு கீழே போய் மிக்ஸ் ஆக போகுது. அங்கதான் என்ன பண்ணிட்டு இருக்கான், அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். Meanwhile, her second eldest daughter, despite being hindered by violence and skits that made it difficult to move, held out a walking stick toward the boy as a desperate last-ditch attempt to save him, and it thankfully did catch him before he went over the waterfall. So அவங்க என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் தன்னுடைய பிரதரை சேவ் பண்ணிடணும்னு அவங்களுடைய பெட்டிக்கோட்டை யூஸ் பண்றாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்கள சேவ் பண்ண முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த அல்பன் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அவனை சேவ் பண்றாங்க. But it was clear to speakers, a great great grandmother, that there was nothing she could do to help. அவங்க போய் சேவ் பண்ணிருக்கலாம் அந்த குழந்தைய இல்லையா? அவங்களுடைய பையன் தானே. அவங்க அப்படிலாம் எந்திரிச்சுலாம் போய் என்ன பண்ணல, எந்த விதமான சேவ் பண்ணல. அட்லீஸ்ட் அவங்களோட டாட்டர் சேவ் பண்ணும் போது இவங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. ஸோ with the artist's ability to focus on one thing amidst everything that's going on, she quickly drew a picture of the event unfolding in front of her. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஸ்ட் இந்த பெயிண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல வந்துட்டு அவங்களுடைய ஃபோக்கஸிங் அப்படின்னா ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பெயிண்ட் பண்ணிட்டாங்க. Addressing the year ahead directly, the speaker says that if a saint had already chosen a Mother's Day gift for her, it should go back in time and retrieve her great great grandmother's steadiness and strength. அதாவது
அங்க ஒரு விஷயங்கள் வந்து நடந்த ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டெப்பனா அந்த பாயை அடிச்சுட்டு போனோம்னா அவன் போய் இறந்து கூட போயிருக்கலாம், அவனுக்கு வேற இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கலாம் இல்லையா. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணல, போயிட்டு தன்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காப்பாத்தாம உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. காப்பாத்துன அவங்களுடைய செகண்ட் டாட்டருக்கும் எந்த விதமான ஹெல்ப்பும் அவங்க பண்ணல. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குட் ஆர்டிஸ்டா நடந்த ஒரு விஷயத்த அவங்களோட பெயிண்டிங்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. சோ நீ எனக்கு இந்த வருஷத்துல மதர்ஸ் டே கிஃப்ட்டுக்கு எதுவும் பிளான் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ண, என்னுடைய கிரேட் கிரேட் கிராண்ட் மதனோட அந்த ஸ்டடினஸையும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர் கிட்ட அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் a poem request to a year which was written by Judith Wright. Okay, thank you. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.